ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு ஜஸ்ட் சில்லிஸ். இன்னைக்கு நம்ம சேனலில் பார்க்க போகிறது ஒரு சூப்பரான டேஸ்டியான சைடிஷ்ங்க, வெள்ளை குருமா. இதில் என்ன ஸ்பெஷல்னு பார்த்தீங்கன்னா, இந்த குருமா கூட டோஃபு சேர்த்து பண்ண போகிறாங்க. டோஃபு ஒயிட் குருமா. இது பார்த்தீங்கன்னா ஹை ப்ரோட்டீன் ரெசிபிங்க, ரொம்பவே ஹெல்த்தியானது. இந்த டோஃபு ஒயிட் குருமா பார்த்தீங்கன்னா சப்பாத்தி, தோசை, இடியாப்பம், ஆப்பம், பூரி இதுக்கெல்லாம் ரொம்ப சூப்பராக இருக்குங்க. வாங்க இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா ஜஸ்ட் சில்லிஸ் யூடியூப் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த டோஃபு குருமா பண்ணுறதுக்கு முதல்ல ஒரு 1/4 கப் பால் எடுத்துக்கோங்க. கொஞ்சம் சூடாக இருக்கணும். இந்த பால் கூட 10 பாதாம், 5-6 முந்திரி பருப்பு, 1 டேபிள் ஸ்பூன் கசகசா இதை சேர்த்துட்டு ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் நல்லா ஊற வச்சுக்கலாம். பால் கூட பாதாம் சேர்த்து பண்ணும்போது உங்களுக்கு ஒயிட் குருமா ரொம்ப ரிச் டேஸ்டில் இருக்குங்க. உங்களுக்கு பாதாம் சேர்க்க விருப்பம் இல்லைன்னா முந்திரி பருப்பு கூட கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கோங்க. அடுத்ததாக இதுக்கு ஒரு மசாலா அரைச்சிடலாம். ஒரு மிக்சி ஜாரில் துருவின தேங்காய் 1/2 கப், காரத்துக்கு தகுந்த மாதிரி 2 இல்லைன்னா 3 பச்சை மிளகாய், 2 கிராம்பு, 2 ஏலக்காய், ஒரு சின்ன துண்டு பட்டை, பெருஞ்சீரகம் 1 டீஸ்பூன், ஜீரகம் 1/2 டீஸ்பூன். அதுக்கப்புறமா நம்ம ஊற வச்சிருந்த அந்த பாலை இதோட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை நல்ல ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக நல்ல மையாக அரைச்சி எடுத்து வச்சிடலாம். இருக்கட்டும். அடுத்ததாக குக்கரில் 2 டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். நான் தேங்காய் எண்ணெய் சேர்த்துருக்குறேன். எண்ணெய் சூடானதும் 2 பிரியாணி இலை, சின்ன துண்டு பட்டை, 2 ஏலக்காய், கிராம்பு, கொஞ்சமாக ஒரு 1/4 டீஸ்பூன் பெருஞ்சீரகம், 2 சீரகம், அப்புறமா பொடியாக நறுக்குன ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் 1 இதை சேர்த்துட்டு இதை நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் ஓரளவு கொஞ்சம் வதங்கினதுக்கு அப்புறமா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. அடுத்ததாக பொடியாக நறுக்குன தக்காளி 1 தாங்க சேர்த்துருக்குறேன். நிறைய சேர்க்கணுன்ட்டு இல்லை. இதை சேர்த்துட்டு இதை லைட்டாக வதக்கி கொடுத்துடலாம். இப்போ அடுத்ததாக காய்கறி எல்லாம் சேர்த்துடலாம். நான் 2 உருளைக்கிழங்கு, பட்டாணி கொஞ்சம், 2 கேரட்டு, அப்புறமா கொஞ்சம் பீன்ஸ் இதெல்லாம் நான் சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு விருப்பமான எந்த காய்கறினாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம். இப்போ இந்த காய்கறிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து இது ஒரு தடவை நல்லா கலந்து கொடுத்துடலாம். இது கலந்து கொடுத்ததுக்கு அப்புறமா நம்ம ஏற்கனவே அரைச்சி வச்சிருந்த தேங்காய் பேஸ்ட்டை இது கூட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை லைட்டாக ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டு இந்த குருமாவுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கோங்க. தண்ணி ஊற்றிட்டு உப்பு செக் பண்ணி பாருங்கள். தேவைப்பட்டால் உங்களுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு குக்கரை மூடி மீடியம் ஃப்ளேமில் ஒரு 2 விசில் வச்சுக்கோங்க. இப்போ இது விசில் வர நேரத்தில் நம்ம டோஃபுவை ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ ஒரு பேனில் பட்டர் 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கலாம். பட்டர் இல்லைன்னா எண்ணெய் கூட நீங்கள் சேர்த்துக்கோங்க. இப்போ இதில் டோஃபு சேர்த்துக்கலாம். இது ஒரு பாக்கெட்டுங்க, கிட்டத்தட்ட 450 கிராம் வரும். இதை குட்டி குட்டி பீசஸாக கட் பண்ணி நம்ம இதில் நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கலாம். நீங்கள் இந்த பட்டர் கூட கொஞ்சமாக மஞ்சத்தூள், உப்பு, மிளகாத்தூள் கூட நீங்கள் சேர்த்து நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கலாம். நான் எதுவுமே சேர்க்கல. இது லைட்டாக நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் ஆகிற வரைக்கும் நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலில் ஏற்கனவே டோஃபு புர்ஜி வீடியோ அப்லோடு பண்ணியிருக்கேங்க. அந்த வீடியோவில் டோஃபு எப்படி க்ளீன் பண்ணுறதுன்னு டீட்டெயிலாக சொல்லியிருக்கிறேன். அதோட வீடியோ லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். நம்ம இந்த மாதிரி ரோஸ்ட் பண்ணி சேர்க்கும் போது டோஃபுவோட டேஸ்ட் ரொம்பவே நல்லா இருக்குங்க. டோஃபு நல்லா ரோஸ்ட் பண்ணதுக்கப்புறமா தனியாக எடுத்து வச்சுருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா 2 விசில் வந்துடுச்சிங்க. நல்லா ப்ரெஷர்லாம் போனதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணுங்கள். இப்போ அடுப்பை ஆன் பண்ணிவிட்டு நம்ம ஏற்கனவே ரோஸ்ட் பண்ணி வச்சுருந்த டோஃபுவை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒரு 4லேருந்து 5 நிமிஷம் மட்டும் மீடியம் ஃப்ளேமில் வச்சு வேக வச்சுக்கலாம். இப்போ கடைசியாக மல்லி இலை தூவி இறக்கிடலாங்க. அவ்வளவுதாங்க, ஒரு சூப்பரான டேஸ்டியான டோஃபு ஒயிட் குருமா ரெடி ஆயிடுச்சு. நீங்கள் டோஃபு ஒயிட் குருமா இந்த மாதிரி செஞ்சுருக்கீங்களா அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நம்ம பாலில் பாதாம், முந்திரி பருப்பு ஊற வச்சு அரைச்சி இந்த குருமா நம்ம செஞ்சுருக்கிறதுனால டேஸ்ட்டு பார்த்திங்கன்னா நல்லா ரிச்சாக இருக்குங்க. சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக ஒரு தடவை இப்படி ட்ரை பண்ணி பாருங்கள். டோஃபு சேர்த்து பண்ணியிருக்கிறோம். ஹை ப்ரோட்டீன் ரெசிபிங்க, சூப்பராக இருக்கும். இது இடியாப்பம், ஆப்பம், தோசை, சப்பாத்தி இதுக்கெல்லாம் ஒரு சூப்பரான காம்பினேஷன். கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். ஜஸ்ட் சில்லிஸ் யூடியூப் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.